ஹாய் ஹலோ வணக்கம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேனலுக்கு ஆதரவு கொடுக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜவ்வரிசி கூழ் வடகம் ஈஸியாக வீட்டிலேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கடையிலலாம் வாங்கினீங்கன்னா சோடாப்பு அது இதுன்னு போட்டு உங்களுக்கு கெமிக்கலில் வச்சுருப்பாங்க. நீங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக குறைஞ்ச செலவில் நல்ல ஆரோக்கியமான நிறைய பொருளாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இது கடையில் நீங்கள் இந்த அளவு வாங்கினா 300 மேலே ஆகும். வீட்டில் ஒரு 100 நம்ம செஞ்சு முடிச்சுக்கலாம். இது வந்து மாவு ஜவ்வரிசி நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 1/2 கிலோ அளவு எடுத்திருக்கேன். நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன் நான் காலையில் செய்கிறதுக்காக. இது வந்து குறைஞ்சது ஜவ்வரிசி 6 மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி மாவாக ஊறி இருக்கணும். குறைஞ்சது 6 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 4 தடவை நல்லா அலம்பிட்டு இது ஜவ்வரிசி முங்கி கொஞ்சம் கூட வர்ற அளவுக்கு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. 6 மணி நேரம் இல்லைன்னா நைட்டே ஊற போட்டுருங்க. காலையில் எந்திரிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நைஸாக மாவாக வர்ற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக மாவாக வந்துடணும் உங்களுக்கு. அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இதுக்கு தேவையான கூட சேர்க்குற பொருள் வந்து உப்பு. பாதி அளவு தான் உப்பு போடணும். நீங்கள் கரெக்டான அளவில் உப்பு போட்டுவீங்க அப்படின்னா வடகம் காஞ்சு நீங்கள் பொரிக்கும் போது உப்பு கரிச்சு இருக்கும். அதனால் அதுக்கு பாதி அளவு தான் உப்பு போடணும். 1 மடங்கு உப்புன்னா 1/2 மடங்கு தான் நீங்கள் உப்பு போடணும். இதுக்கு ஜீரகம், பச்சை மிளகா, பெருங்காயம் இவ்வளோ தான் தேவை. இது வந்து வெந்நீர் வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு 7 பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். காரம் ரொம்ப வேண்டாம் அப்படின்றவங்க இந்த மீடியம் காரம் தான் இது வந்து உங்களுக்கு. இந்த தண்ணியிலேயே நீங்கள் உப்பு பெருங்காயம் போட்டு கலந்துருங்க. ரொம்ப காரம் சாப்பிடுவோன்றவங்க வேணால் கூட ஒரு பச்சை மிளகாய் வச்சுக்கோங்க. இல்லை காரமே சாப்பிட மாட்டோம்னா நான் போட்டிருக்கிற அளவு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த மாவு இதை வந்து நீங்கள் இந்த தண்ணியில் சேர்த்துடலாம். தண்ணி அளவு வந்து நீங்கள் 1 கப்பு மாவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 4 மடங்கு தண்ணி தேவைப்படும். நான் வந்து 5 மடங்காக தண்ணி வச்சுக்குவேன். 1 மடங்கு எடுத்து வச்சுருவேன். சமயத்தில் வந்து சில நேரம் கூழ் வந்து ரொம்ப கெட்டியாயிரும். ஸோ அப்போ வெந்நீர் சேர்த்துக்கின்றதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால நான் ப்ரிப்பேர்டாக 1 மடங்கு சேர்த்தே வச்சுருவேன். இந்த மாவை கலக்கிறதுக்கு முன்னாடி அந்த 1 மடங்கு தண்ணியை தனியாக எடுத்து வச்சுருவேன். அளவு வந்து உங்களுக்கு 1 மடங்குக்கு 4 மடங்கு தண்ணி. இதுதான் சரியான அளவு உங்களுக்கு. கரெக்டாக அதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு. ஜீரகம் நீங்கள் போடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கொதித்து பாதி வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஜீரகம் வந்து கடைசியாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க. நீங்கள் இந்த கலக்கும் போதே சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வடகம் வந்து கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். உங்களுக்கு இந்த ஜீரகத்தோட கலர்லாம் தண்ணியில் இறங்கி ப்ரௌன் கலரில் ஆயிரும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் முன்னாடியே சேர்க்காமல் கடைசியாக சேருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் கொஞ்சம் நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் அதுவே நல்லா கொதித்து இந்த மாதிரி வந்துடும். இதுதான் சரியான பக்குவம். இதை வந்து மாடியில் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் சீட்டை வந்து நல்லா அலம்பிட்டு காய வச்சு இதில் எடுத்து நீங்கள் அப்படி ஊற்றிக்கலாம். நீங்கள் காலையில் கொஞ்சம் வெயில் வர்றதுக்கு முன்னாடியே ஊற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெயில் வந்துருச்சுன்னா சீக்கிரம் டயர்டாயிருவீங்க. இப்போ இது வந்து ஈரத்துணிலையும் நீங்கள் பண்ணலாம். இப்போ வேஷ்டி, புடவை இதெல்லாம் இருக்குன்னா நல்லா நனைச்சிட்டு புழிஞ்சிட்டு லைட்டான ஈரத்தில் நீங்கள் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் சீட்டில் விரிச்சிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸி வரும். துணின்னா உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுட்டு நைட்டு எடுக்கும்போது பின்பக்கமாக தண்ணி தெளித்து உங்களுக்கு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் சீட்னால் அதுவே ஈஸியாக வந்துடும். பிளாஸ்டிக் சீட் இல்லாதவங்க துணியிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சாயம் போகாத துணியாக பார்த்துக்குங்க. இப்போ பாருங்கள், நான் காலையில் ஒரு 6:30 மணிக்கு ஊற்றினேன். இப்போ 11 மணி. வெயில் பாருங்கள், முன்பக்கம் காஞ்சிருச்சு, பின்பக்கம் வந்து பாருங்கள் கொஞ்சம் மாவாக இருக்குது. பிளாஸ்டிக் சீட்டுன்றதுனால உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு. துணின்னா வந்து நைட்டு தண்ணி தெளித்து தான் நீங்கள் எடுக்கணும். அதுவும் பின்னாடி தண்ணி தெளித்து எடுக்கணும். நான் ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா சுருகாக காஞ்சிருக்குன்னு பாருங்கள். நல்லாவே எல்லாமே காஞ்சிருச்சு. நான் என் குழந்தைங்களுக்கு பாடசாலைக்காக தயார் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து அவங்களுக்காக நான் நல்லா பெரிய பெரிய பீஸாக இருக்கிறது, நொறுங்காமல் இருக்கிறதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டேன் தனியாக. வீட்டுக்கு கொஞ்சம் உடஞ்சதை எடுத்து வச்சேன். உங்களுக்கு சாம்பிளுக்கு பொரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கொஞ்சம் போட்டோன்னா எவ்வளோ பெருசாக பொரிஞ்சு வருது பாருங்கள். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இதுக்கு நீங்கள் வேணும்னா கொஞ்சோண்டு அரிசி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ ஜவ்வரிசி போடுறீங்கன்னா ஒரு 50 கிராம் அரிசியும் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஆனால் இது ஃபுல்லாக ஜவ்வரிசியில் மட்டும்தான் நான் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.